இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம நாட்டினுடைய பேட்டில் டேங்க்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸையும் அதோட சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சையும் வந்து வெளிநாடுகள் வாங்க தொடங்கியிருக்காங்க. நாட்டிக் நாடுகள் ஓகேங்களா, ரஷ்யாவும் யூரோப்பிய யூனியனும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிற இந்த மாதிரி டைமில் வந்து யூரோப்பிய யூனியனை மட்டுமே சார்ந்து இருக்கிற நாடான நாட்டிக் நாடு இப்போ அவங்களோட ஆயுத தேவைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் நடந்த ஒரு எக்ஸ்போல இந்திய நிறுவனத்தோட கை கொடுத்துருக்காங்க. இந்திய நிறுவனம் பாரத் ஃபோர்ஜோட கை கோர்த்து அவங்க வந்து எப்படி என்னென்ன விஷயம் செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, த ஸ்ட்ராட்டஜிக்கல் ராஜதந்திரம் ஸ்வீடன் இந்தியா பார்ட்னர்ஷிப். இந்திய பீரங்கி அமைப்புகளை பல்காக வாங்க போகும் நாட்டிக் இராணுவங்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தோட த ரியாம் பிளான் படி நம்ம ஊர் பாரத் ஃபோர்ஜ் மற்றும் ஸ்வீடனோட நமோ ஸ்வீடன் ஆகிய ரெண்டு கம்பெனியும் ஒன்றா கைகோர்த்து ஒரு சூப்பரான ராஜதந்திர கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலமாக ஸ்வீடன் தலைமையிலான நாட்டிக் நாடுகளோட இராணுவங்கள் இந்தியாவோட பீரங்கி அமைப்புகளையும் அதோட ஸ்பேர் பார்ட்ஸ்களையும் இப்போ அதிக அளவில் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஐரோப்பா தங்களை மறுபடியும் ஆயுத ரீதியாக பலப்படுத்திக்க நினைக்கும் இந்த நேரத்தில் இந்தியாவோட டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் அவங்களோட இணைகிறது இது ஒரு மிகப்பெரிய விஷயம். பாரிஸில் நடந்த யூரோசாட்டரி எக்ஸ்போவில் நம்மளோட ஸ்வீடன் மற்றும் பாரத் ஃபோர்ஜ் நிறுவனங்கள் இதுக்கான அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டாங்க. ஓகே, அந்த எக்ஸ்போவில் தான் இப்போ இருக்கிற உலக அரசியல் பதற்றங்களுக்கு நடுவில் ஐரோப்பிய நாடுகளுக்கான ஆயுத சப்ளை செயினை ஸ்ட்ராங் பண்ண இந்த பிளான் போட்டிருக்காங்க. பாரத் ஃபோர்ஜ் கம்பெனி ஏற்கனவே ஸ்வீடனில் ரொபாட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் மற்றும் அட்வான்ஸ்டு ஃபோர்ஜிங் தொழில்நுட்பங்களை பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணி தரம் பதிச்சுட்டு வராங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக நாட்டிக் இராணுவங்கள் மற்ற வெளிநாடுகளை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் குறையும். வெடிமருந்து, ராக்கெட் தயாரிப்பு, மாசான எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட நம்ம ஸ்வீடன் நிறுவனம் பீரங்கி மற்றும் கவச வாகன தயாரிப்பில் டாப்ல இருக்கும் பாரத் ஃபோர்ஜ் நிறுவனமான இணைஞ்சு செயல்படுறது ஒரு பெரிய விஷயம். ரஷ்யாவுக்கு ஐரோப்பாவுக்கு இடையே நடக்கும் மோதல் காரணமாக ஐரோப்பிய நாடுகள் தங்களை ஆயுத ரீதியாக பலப்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இதனால் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆயுத தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னாடி எல்லாம் மேற்கு ஐரோப்பிய நாடுகளை மட்டுமே நம்பி இருந்த நார்டிக் நாடுகள் இப்போ பீரங்கி அமைப்புகளுக்கு இந்தியாவை ஒரு விசுவாசமான பார்ட்னராக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். ஏன்னா இந்தியாவோட சொந்த தயாரிப்புகளான ஏடிஏஜிஎஸ், அதாவது ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் மற்றும் K9 வஜ்ரா பீரங்கிகள் ஏற்கனவே உலக லெவலில் ஃபேமஸ். இனிமேல் ஸ்வீடனோட டெக்னாலஜியும் இந்தியாவோட பெரிய அளவிலான உற்பத்தி திறனும் ஒன்றா சேர்ந்து மேட் வித் ஸ்வீடன், மேக் இன் இந்தியா திட்டங்கள் படி பீரங்கி குழல்கள், அதாவது ஆர்டிலரி பேரல், பிரிட்ஜ் மெக்கானிசம் போன்ற முக்கியமான உதிரி பாகங்களை தயாரிக்க போகிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இந்தியா இனிமேல் வெறும் ஆயுதங்களை வாங்கும் நாடு கிடையாது. அட்வான்ஸ்டு மேற்கத்திய இராணுவ நாடுகளுக்கு ஆயுதங்களை டிசைன் பண்ணி சப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு மாசான இடத்துக்கு நாம் வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.